செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்தவர் மீது சிமெண்ட் கலவை லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சக்திவேல் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சக்திவேல், வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்ன? நிச்சயமாக வணக்கம் நவீனா. செங்கல்பட்டு அடுத்த புலிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் 65 வயது மதிக்கத்தக்க குமார். இவர் சமையல் வேலை செய்து வருகிறார். இன்று அதிகாலை வழக்கம் போல் வேலைக்கு செல்வதற்காக புலிப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே சாலையில் நின்று கொண்டிருந்தார். அப்போது மதுராந்தகத்தில் இருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த சிமெண்ட் கலவை லாரி குமாரின் மீது மோதியது. அதே சமயம் அங்கு புலிப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த மாநகர அரசு பேருந்தின் மீதும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் உடல் நசுங்கி குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்தின் பின்புறம் மோதியதில் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டு அவர்களை அங்கிருந்தவர்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் உயிரிழந்த குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரை தேடியும் வருகின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.